நம்ம எல்லாருடைய மனம் அப்படிங்கிறதும் ஒரு குழந்தைக்கு சமமாக தான் இருக்கும். அது எப்பேற்பட்ட ஆற்றலுடைய வாழ சாமர்த்தியசாலியாக விலகாலம் மன்னவனாக இருந்தால் கூட மனசு அப்படிங்கிறது ரொம்ப குழந்தை மாதிரியான ஒன்று தான் அது. இப்போ இந்த மனசுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கணும். சந்தோஷத்தை யார் கொடுப்பா? வெளியில் எங்கேயும் இல்லை அந்த சந்தோஷம். நமக்குள்ளே தான் இருக்குது அந்த சந்தோஷம். நமக்குள்ள இறைவனாக கடவுளாக உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த சந்தோஷம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு இடத்துல நம்ம அமைதியாக உட்காந்து அமைதியாக நம்ம நன்னா இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நமக்கு வேண்டியதை கடவுள் கொடுப்பார், நாம் அவரை நம்பி பிறந்தோம், நமக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஃபுல் ரைட் உண்டு, நம்மளை யார் எது சொல்லிகிட்டு இருந்தாலும் அது நாம் இல்லை, நாம் என்ன நம்மளை பற்றி நினச்சிக்கிறோமோ அதுதான் நம்மளை பற்றி நம்ம ரொம்ப வசதியாக, ரொம்ப பெருமையாக, ரொம்ப அபூர்வமாக, ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக, ரொம்ப பலசாலிகளாக, உலகத்திலே சிறந்தவளை கூட நம்ம நினச்சிக்கலாம். கர்வப்படக்கூடாதவைய பெருமையாக நினச்சிக்கிறதுன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசுக்கு. இந்த மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னா கோபம், பாவம், பொறாமை, கம்பேர் பண்ணுறது, மற்ற வசத்தை கொண்டு துக்கப்படுறது, வேதனைப்படுறது, விசாரப்படுறது, எரிச்சல் அடையிறது, இதெல்லாம் இந்த மனசுக்கு அதுக்குண்டான எனிமீஸ். இது மொத்தம் நம்ம மனசுக்கு எனிமி. நம்ம பறவையாக பறந்து இருந்தோம்னா பறக்க தெரிஞ்சால் போருமே, நீஞ்ச தெரியலன்னு என்னத்துக்கு அழணும்? ஐயே நீஞ்சவே தெரியலையே ஐயே அப்படின்னு ஒரு மீன் கேள்விப்படுத்தேன்னா அது குழுந்து பார்த்து ஐயோ நீஞ்சவே தெரியலையே, இது பெரிய அவமானம் போல இருக்குது, நம்ம படுக்க பறந்துட்டு இருக்கோம், மீன் எவ்வளோ ஜாலியாக நீஞ்சிட்டு இருப்பானே அப்படின்னு எதுக்கு நம்ம துக்கப்படணும்? நம்ம எப்படி பறந்துருக்கோமோ எப்படி இருக்கோமோ அதுதான் நம்ம முயற்சினால நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்துடு மகிழ்ச்சியாக ஓரளவு வாழ்க்கை என்னென்னா வாழ மொழிய மற்றவர்களுக்கோசரம் நம்ம வாழ முடியாது. அதுபோல் மீன் தண்ணியில் நீஞ்சிட்டு இருக்குது, அது மேலே பார்த்துட்டு குருவியோ அதையோ பார்த்துட்டு பறக்க முடியலையே. பறவை தண்ணியில் கீழே வந்து பூச்சி பார்க்கலாம், துடி சேர்த்து போடுவேன், அவ்வளோதான். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கை. அது நம்ம குறைஞ்சவா இல்லை. யானைக்கு தும்பிக்கை வேணும், குதிரைக்கு தும்பிக்கை வேணுமா? ஐயோ அவனுக்கு கூட தும்பிக்கை இருக்குது இப்படி போய் முட்டின்டா தும்பிக்கை வளர்ந்துருமா இருக்கிற முக்கு உடஞ்சி போயிடும். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம முயற்சியில் எவ்வளவு தூரம் நம்மளால் வசதியாக வச்சுக்க முடியுமோ, சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ, அதுபோல் நம்ம வாழ்ந்து நேர்மையோடு வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் அதை சொன்ன, இவள் அதை சொன்ன, இவள் ஒன்றும் தெரியலன்னு சொன்னான், இவள் இதெல்லாம் சாமர்த்தியமே கிடையாது அப்படின்னு சொன்னான். அல்லது உண்மை தெரியல ஐயே இந்த மாதிரி போய இதெல்லாம் நமக்குன்னு பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் அவள் சொல்கிறா, அவ்வளோதான். அவள் வாயில் நம்மளால் மூட முடியுமா? அவள் வாயில் நம்மளால் மூட முடியாது. உல வாயை தான் மூட முடியும், ஊர் வாயை மூட முடியுமா? இப்படி 4 பேர் சொல்வா, அப்படி 4 பேர் சொல்வா. வாழ்ந்தால் இயேசு, தாழ்ந்தால் இயேசு. வையகம் இதுதானடா, இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் பிறந்தவா யாருமே வேஸ்ட்டோ, யாரும் மோசமோ, யாருமே ஒன்றுமே கிடைக்காதவளோ, யாருமே ஒன்றுமே தெரிஞ்சிக்காதவளோ இல்லை. அவளுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குது? இப்போ பல் டாக்டர்கிட்ட போய் காம்பதிக்கு என்ன வரும், மோகனத்துக்கு என்ன சொராவளி, ஐயே உனக்கு ராகமே தெரியலையே,
தெரியாட்டா போச்சு, அவனுக்கு வேண்டாம் அது. அந்த சரிகை பத்திரத்தை தெரிஞ்சு அவன் என்ன பண்ண போகிறான்? பல் டாக்டர் பல்லை எப்படி பிடுங்கிறது, பல்லை எப்படி பச்சுன்னு வைக்கிறது, பல்லை எப்படி ஆரோக்கியமாக வைக்கிறது, அதுக்கு என்ன எப்படி ஸ்கேன் பண்ணுறது, பல்லில் அதுக்கு எப்படி பல் செட்டு கொடுக்கறது, எந்த வாய்க்கு என்ன அளவு எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்ச போருமே அவனுக்கு. அவனுக்கு சரிகை பதசா சாரிந்த பகரிசா தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? இல்லையே. அவரவர்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்குகளை அவரவர்கள் மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு செஞ்சு அதை என்ன வருமானமோ அதை ஈட்டி சந்தோஷத்தோடு வாழறது தான் ஒரு வாழ்க்கை. அவனை போல் நம்ம இல்லையே, இவனை போல் நம்ம இல்லையே, அவளுக்கு இருக்கிறது நம்மளுக்கு இல்லையே, இவனுக்கு இருக்கிறது நமக்கு இல்லையே, இந்த எண்ணங்கள் எப்போ வருதோ அப்போ நம்ம வாழ மாட்டோம். நம்ம வாழ மாட்டோம், சாகவும் மாட்டோம். சித்திரவதையாக ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டுருக்கோம். தேவையா? அதுபோல் மற்றவா சொல்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை சரியாக வராது. டைம் தான் வேஸ்ட்டு, மூளை தான் வேஸ்ட்டு, நம்ம ஆற்றல் தான் வேஸ்ட்டு. அந்த நேரத்தில் நம்ம முன்னுக்கு வரத்துக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம வருஷத்துலேருந்து நம்ம நல்லா வந்துடும். முதல்ல ஐயோ பாவம் நான் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. யாருமே இந்த உலகத்தில் ஐயா பாவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த துக்கமும் அந்த தண்ணீரக்கமும் முதல் எதிரி. உனக்கு இருக்க மாதிரி 2 கை 2 கால் இருக்கான், அவன் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறான், அங்கே குதிக்கிறான், அங்கே குதிக்கிறான், அப்படி குதிக்கிறான், அப்படி ஏறுறான், இப்படி இறங்குறான், அவனுக்கு ஒன்றும் அடிப்படலை. நீ இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரத்துக்குள்ளேயும் கை காலையும் அவனுக்கு வலிக்கிறது. அந்த மாதிரி மனுஷன் தானே அவனுக்கு எப்படி அது வருது? ப்ராக்டிஸ். நம்ம உயரணும்னா நம்ம முயற்சி பண்ணணுமே. அது மாதிரி நம்ம இல்லையே, இது மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மாதிரியும் எல்லோரும் இருந்துட முடியாது. எதுவோ ஒரு குழந்தை டிவியில் பிரமாதமாக பாடுறது, 10 வயசுக்கெல்லாம் அவ்வளோ ஜொலிக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற 10 வயசு குழந்தை ஜொலிக்குமா? அது எதில் ஜொலிக்கிறதுன்னு பார்க்கணும். ஷூர்லாம் கிழிக்கி வைக்கிறதா? அந்த குழந்தைக்கு டிராயிங் கிளாஸ் இருக்குது, கொண்டு போய் டிராயிங் கிளாஸில் போயிடுச்சே இருக்கோ. ஸ்கூல் போய்ட்டு குழந்தை டிராயிங் கிளாஸுக்கு போய்ட்டு வரட்டும். அதில் தான் நம்ம நன்னா வருவான். இருக்கிற மோட்டார் காரு, இருக்கிற ரயில் வண்டி, வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுறதா? மெக்கானிக் ஆக்குவான் அவனுக்கு ஆராய்ச்சியில் புத்தி இருக்குது. எதில் அந்த குழந்தையினுடைய நாட்டம், எதில் அந்த குழந்தையினுடைய ஆற்றல் இருக்குது? டிவியில் சினிமா பார்த்துட்டு தேக்க குதிச்சுட்டே எடுத்த ஒரு பொம்னாடி குழந்தை கொண்டு டான்ஸ் கிளாஸ் சேருங்க, இப்படி நாட்டிய தாரிகை வருவோம். எதில் நம்ம அந்த குழந்தைகள் இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம செய்யணுமே. இது அப்படி இருக்கே, இது இப்படி இல்லையேன்னு கம்பேர் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப துக்கம் வரும். அதிகப்படியான துக்கம், அதிகப்படியான வருத்தம், அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான வேதனைகள், இது எல்லாமே ஹார்ட்டை பாதிக்கும். ஹார்ட்டில் வீக்கம் ஏற்பட்டு ஹார்ட்டில் அட்டாக் பண்ணும். அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். பக்தி இருந்ததுன்னா ராமாயணம், மகாபாரதம், கிறிஸ்டியன்ஸ்னால் பைபிள், இந்த மாதிரி புஸ்தகங்களை ஒரு 1/2 மணி நேரம் தினமும் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு மனசில் அமைதி ஏற்படும். படிக்கிறது அப்படிங்கிறது மனசில் அமைதி கொடுக்கும். அதுபோல் ஒரு நோட்டை எடுத்து வச்சுட்டு எழுதுறது அப்படிங்கிறது நம்ம மனசில் அமைதியை கொடுக்கும். நம்மளோட மனசில் என்ன தோன்றதோ, நல்லதாக தோன்றதோ, கெட்டதாக தோன்றதோ, அழ தோன்றதோ, சிரிக்க தோன்றதோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டோன்னா அதெல்லாம் அந்த நோட்டில் போயிடும். நம்ம மனசு ஃப்ரீயாகிடும். அப்புறம் நல்லா இருந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தால் அதை நம்ம கீழ்ச்சி போட்டுக்கலாம். யாரும் நம்மளை எதுவும் சொல்லிட போகிறதில்ல. இல்லை ஒரு பலகையில் எழுதி பலகையை தொடச்சிட்டு போயிடலாம். இல்லை என்ன துக்கமோ என்ன வைக்கமோ எல்லாமே எழுதி சுவாமி சன்னதியில் வச்சு சுவாமியை நல்லா வேண்டிட்டு ஒரு குரல் அழுதுட்டு நல்லா கண்ணீரை தொடச்சின்னுட்டு அந்த காயத்தை கீழ்ச்சி தூரப்பட்டு வந்துடும். அந்த மனத்துக்கு
உனக்கு எல்லாம் கிடைக்கும், உனக்கு எல்லாம் இருக்கு, உனக்கு ஒன்றும் குறைவில்லை, நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தைகள் தேவை. இந்த ஆறுதல் வார்த்தைகளை உலகத்திலேருந்து மற்ற வாக்கிட்டேருந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவளுக்கு அதுதான் தேவை. ஆனால் அவளுக்கு இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு நான் சொல்லிக்கலாம். விஷால் இருந்தேன்னா நான் நாளைக்கு இன்னும் நல்லா இருக்க போகிறோம், இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறோம். இன்னும் இப்போ இந்த கஷ்டப்பட்டால் என்ன போச்சு, இந்த கஷ்டம் நாளைக்கே முடிய போகுது. இப்படி நம்ம பொய்யாவது சொல் கண்ணேன் பண்ணணும் இல்லையா? பொய்யாவது நம்மளை தெம்பாக வாக்கிக்கணும். மனசு நம்பிடும், நாளைக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு மனசு நிச்சயமாக நம்பும். அந்த நல்லது எங்கே இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு உடம்பு முயற்சி பண்ணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னு மனசு தேடும். அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் தன்னால் கூடி வரும். நிஜமாகவே நன்னா இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமையும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னது பெரியவாருக்கு சொன்னான். நம்மளை தாழ்த்திக்கக்கூடாது, நம்மளை குறைச்சிக்கக்கூடாது. நம்ம யாருமே குறைவானவா இல்லை, நம்ம எல்லாருமே வசதியானவ. மனுஷியாக அந்த உலகத்தில் எப்போ வந்து பிறந்திருக்குமோ நாம் எல்லாருமே சாதனையாளர்கள். நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நம்ம எது சாதிக்க போகிறோங்கிறத நாம் தீர்மானம் பண்ணிக்கணும். அதுதான் அந்த விஷயமே தவிர சில பேருடைய சாதனைகள் வெளியில் வருது, சில பேருடைய சாதனைகள் வெளியில் வரல, அவ்வளோதான். எல்லாரும் சாதனையாளர்கள் தான். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒளி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த தைரியம் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் இருக்குது. எல்லாத்தையும் எது மறைக்கிறது? கவலைங்கிற மேகம் மறைக்கிறது. அது வேண்டாம், அதை நகர்த்திடும். அப்புறம் பார்த்தா நமக்கு தெரியும் நமக்கு என்னென்னலாம் தகுதி இருக்குது, நம்ம என்னென்னலாம் நம்மளை பிரைட் பண்ணிக்கலாம், நம்ம என்னென்னலாம் நம்மளை இன்னும் வசதியாக வச்சுக்கலாம். அதுகளுக்கெல்லாம் நம்ம நேரம் செலவழிக்கணுமே. யார் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொன்னான், என்னை பார்த்து அவளுக்கு அந்த மாதிரி தோணி தப்போம். இதுக்கெல்லாம் நேரம் நம்ம செலவழிக்கவே கூடாது. நல்லா வந்து நாய் குலைக்கிறது, அது நிலா. உலகத்தில் அத்தனை பேரும் அதை பார்த்து கும்பிடுறா, அதை பார்த்து சந்தோஷப்பட நாய்க்கு தெரியுமா? அதுக்கு அதை பார்த்தா கொலைக்கு நம்மளுக்கு கொலைக்குது, அவ்வளோதான். அதுக்கு வந்து நிலா கொண்டு அழுதுண்டா இருக்குது. அது மட்டும் ஜாலியாக பெயிண்ட்டுக்கால் ஜவானத்தில் அழகு, எவ்வளோ அழகு. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, ஓ அருகில் வராததேனோ. பரவாயில்ல, இந்த பாட்டே எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த நிலவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரிக்க நம்ம எல்லோரும் நிலவுகள் தான். யாரோ இதை சொல்லிட்டு போனதுனால நம்ம எந்த குறவும் இல்லை. தோல்வி அடைஞ்சால் தப்பில்லை, கீழே விழுந்தால் தப்பில்லை, வெற்றி அடையலைன்னா தப்பில்லை. வெற்றி அடையலைன்னா அந்த வெற்றி பாதைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போகலை, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவ்வளோதான் அதோட அர்த்தம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாதவன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொண்ணு காது வச்சுட்டு ஒரு பையனை கை விட்டுட்டான்னா அந்த பையனுக்கு ஆண்மையே இல்லை, அந்த பையனே இல்லை, அந்த பையன்கிட்ட உண்மையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை கொடுத்து வைக்கல, அவ்வளோதான். அவன் அதே கம்பீரத்தோடு, அவன் அதே தெம்போடு, அவன் ஒரு சந்தோஷத்தோடு அவன் பாட்டுக்கு இருக்கலாம். அவனுக்கு ஒரு வேலை வச்சு அவனுக்கு நல்லபடியாக ஒரு பொண்ணு விரும்பி ஓடி விடுவோம், அவ்வளோதான் அந்த விஷயம். ஒரு இடத்துல அடிபட்டுட்டா உடனே நம்ம உட்காந்துக்கணுன்றது அவசியமே இல்லை. தட்டி எழுந்து போயிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். தண்ணி ஓடிண்டே இருந்தால் தானே பல 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 பலன்னு இருக்குது. ஒரு இடமா சாக்கடைன்னா நாற்று மடித்து போகிறது. நிற்கக்கூடாது, தோல்வியை கண்டு நடுங்கக்கூடாது, தோல்வியை கண்டு நின்று போயிடக்கூடாது, தடங்களை கண்டு வருந்தி போகக்கூடாது. தடங்களுக்கு தான் இருக்கும். ஆறுலாம் எப்படி இருக்குது, கல்லோ முள்ளோ கட்டியோ முட்டியோ கரடோ முரடோ ஆழ்பாடு தண்ணி போயிட்டே தானே இருக்குது.
பேருக்கு நமக்கு என்ன சொல்ல தருது? எதற்கன்னு காலப்பட்டதே சந்தோஷமாக நீ பாட்டுக்காக இருந்து என்ன சொல்ல தருதா இல்லையா? சொல்லி அதை தான் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். நாம் முதல்ல நம்மளை மதிக்கணும். நம்பன்றது வசதி, அது முதல்ல நம்ம நம்பணும். நம்பன்றது வசதி, நம்ம தாழ்த்தி இல்லை, நம்பங்கிறது நம்ம வசதி. மற்றவா கண்ணுக்கு நம்ம முட்டாளாக தெரியலாம், மற்றவா கண்ணுக்கு நம்ம ஒன்றும் இல்லாதவளாக தெரியலாம், மற்றவா கண்ணுக்கு நம்ம ஐய இதெல்லாம் இங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு நம்ம வருவோம், நம்ம மனசுக்கு நம்ம தெம்பு, நம்ம உறுதியில் நம்ம முன்னுக்கு வந்து காட்டணும். அப்போ என்ன நம்ம சொல்லுவா, வளருவான் எப்படி தான் வந்தான்னு தெரியலையோ, ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்களை மிதிச்சு ஏறி எனக்கு அப்பே தெரியும் நீ நல்லா வந்துடுவேன்ட்டு அந்த வாய் இப்படி சொல்லு. உண்மையிலன்னு சொன்ன வாய் எனக்கு தெரியுமே, உன் பொறுமைக்கு, உன்னுடைய தைரியத்துக்கு, உன்னுடைய முயற்சிக்கு நீ என்ன வந்துடுவேன் எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லும் அதே வாய்களே. ஆனால் மற்றவர்களுடைய வாய்களுக்கோசம் நம்ம வாழ வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழறோம், அவ்வளோதான். நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நம்ம வாழறோம், அவ்வளோதான். இது அந்த போட்டி பொறாமை, அதுக்கப்புறம் அடுத்தவளை பார்த்து கம்பேர் பண்ணுறது, அப்புறம் அவள் சொல்லிட்டா துக்கம் கொண்டாடுறது. நான் தானே துக்கமாக இருக்கேன், நான் துக்கமாக இருக்கிறதுனால யாருக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறீங்களா? நம்ம துக்கமாக இருக்கிறது ஒரு பெரிய பாவம். நம்ம துக்கமாகவே உட்காந்துட்டுருப்போம்மா, 10 நாளைக்கு துக்கமாக உட்காந்துருப்போம், 11 நாள் நமக்கு எரிச்சல் வரும், கோபம். நம்மகிட்ட எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் என்ன வந்துடுது, எனக்கு மேட்டையும் கிடைக்கல, ஆத்திரம் வரும். இந்த கோபம், இந்த ஆத்திரம்லாம் அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்க தோணும். இந்த பொறாமைப்பட்ட கண்களையும் இந்த பொறாமைப்பட்ட மனசுலையும் எது தெரியும்? பொல்லாத்தனம் பண்ணுறவர்களை பற்றி தான் நமக்கு நிறைய அடையாளம் தெரியும். ஏன் நம்மளை அப்படி பண்ணால் என்ன? விதத்தில் எல்லாம் தான் திருடானுங்க, நான் தான் திருடிட்டு போகிறேன், எப்படியோ பிரைட்டாக வரணும் அவ்வளோதானே அப்படின்னு நமக்கு திருட தோணும், அடிக்க தோணும், ஆத்திரப்படுத்தணும். இந்த தெய்வ தாட்ஸ்லாம் ஒன்று நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன தோணும்? அழிவு தான் நமக்கு. ஆற்றலும் வராது, வெற்றியும் வராது. அப்போ நம்மளை மற்ற வாழ்க்கை பார்த்துக்கிறது கஷ்டமாக போயிடும். நான் பயிற்சியம் பிடிச்சி போயிடுத்து துக்கப்பட்டு அடிக்கிறது, ஆத்திரப்படுறது, துக்கப்படுறது, இது யார் பார்க்குறது அப்படின்னு மற்றவர்களுக்கு பாரமாக போய் நமக்கே நம்மளும் பாரமாக போய் வாழறது ஒரு வாழ்க்கையை. இந்த பாரமே மனசுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பாரங்கள் மனசை அழுத்தி நம்மளை சாகடிச்சிடும். இருக்கிறத விட சாகலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது பெரிய தப்பு. இந்த உயிரை நம்மளை வச்சுன்னு வந்தோம், நம்ம எங்கேயோ ஆன்மாவாக கடந்தோம். பகவான் நமக்கு அதில் ஒரு உயிரை கொடுத்து, அம்மா நமக்கு அதில் ஒரு உடலை கொடுத்து, அப்பா அம்மா நம்மளை சேர்த்து பெற்று போட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் பகவான் நம்மளை படைச்சிருக்கோம். அதை அழிச்சிக்கிறதுக்கோ அந்த மனசை தெரிச்சுக்கிறதுக்கோ நமக்கு என்ன ரேட் இருக்கு? வந்தாச்சு, சந்தோஷமாக வாழணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். யாருக்கும் பாரம் இல்லாத, யார் சொல்கிறதுக்கோ அவச்சொற்களுக்கும் பெருசாக காது கொடுத்து வேதனைப்படாமல் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையுமா வெற்றி பாதையில் நம்ம எல்லோரும் நடக்கணும். இப்படி வாழறதா நம்ம மனசுக்கு நம்ம கொடுக்குற பெரிய டானிக்கு, நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு உண்டான ஒரு பெரிய சந்தோஷம். ஈவில் தாட்ஸ் நிறைஞ்ச அந்த மனம் கொலை பண்ணுறது கூட அஞ்சாது. நாட்டில் சமூக குற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்? துக்கப்படுறது தான். அதனால துக்கம் அப்படிங்கிறத நம்ம மனசுலேருந்து எடுத்துக்கணும். எதுவும் துக்கம் இல்லை, எதுவுமே துக்கம் இல்லை. எல்லா துக்கத்தையும் நம்ம மறந்து தான் ஆகணும், எல்லா வேதனையும் நம்ம வென்று தான் ஆகணும்.
நம்ம உசுறு உடம்பும் இந்த உலகத்தில் போட்டிருக்கிற வரைக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டும், உலகில் மனிதனாக வேண்டும், வாழ்த்து சொல்லும் உலகம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா? அது மாதிரி வாழ்ந்து காட்டணுமே வழிய வீழ்ந்து விடக்கூடாது. வீழத்துக்கோசரம் நம்ம பறக்கலை. விழும் பொழுது விஸ்வரூபம் எடு. நீ விழறியா, விழுந்துட்டியா, இன்னும் கவலை இல்லை. விஸ்வரூபம் எடு. பெரிய முயற்சியை பண்ணுங்க. எழுந்துக்கோ. அழுதுன்னு உட்காந்துன்றது, விழுந்து விடாத, எழுந்துன்று. எழுந்து பாரு. நீ உனக்கு உலகம் விரிஞ்சு நிறைய உனக்கு கிடைக்கும், நிறைய உனக்கு சான்சஸ் உனக்கு வரும், நிறைய உனக்கு கடவுள் கொடுப்பார். விழுந்துட்டோன்னா யாரும் நம்மளை எழுப்பி விட வரமாட்டா. ஏன்னா எல்லாரும் நம்மளை மாதிரி மனுஷான் தான். அவள் கீழே விழுந்து அவளை எழுப்புறதே அவளுக்கு கஷ்டம், எழுந்துக்கிறது கஷ்டம்னாக்க நம்மளை கொண்டு கை கொடுத்து எழுப்பிட்டு போலாவா? அவள்லாம் கடவுளை. அதனால் நம்மளை நாம் தான் தட்டி பிடிச்சி எழுப்பி நிறுத்திக்கணும். மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எல்லாம் சரியாக வரும். இப்போ தவறி போச்சா, சரி பரவாயில்ல. இல்லாட்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். நான் குழந்தை பிறக்கட்டா என்ன என்ன போயிடும்? என்ன ஒன்றும் ஆகிடாது, ஒன்றுமே ஆகிடாது. மற்றவர்களை அவமானப்படுத்துறதை விட நம்மளே அவமானப்படுத்திக்கிறது தான் அதிகம். ஏழையாக இருந்தா என்ன, அவளாம் பணக்காரா, அந்த வீட்டுக்கு நான் போனேன்னா என் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாள். இந்த நினைப்பு அவள் நம்மளுக்கு கொடுக்குறாளா, நம்மளுக்கு நினச்சிக்கிறோமே. அப்படி தோணே நீ போகாத. உன்னையே நீ குறைச்சிக்கிற. அந்த பணத்துக்கு மேலே ஏதோ ஒரு நட்பு இருக்கிறதுனால தானே அந்த தோழி உன்னை கூப்பிட்ற வர சொல்லி. அவன் முகத்துக்கோசரம் நீ போ. அப்படி உனக்கு பிடிக்கல, போகாத. நீ எந்த விதத்தை அவமானமானவோ? ஒன்றுமே இல்லையே. பணம் இல்லாட்டா அசிங்கமா? குழந்தை பிறக்கலன்னா அசிங்கமா? கல்யாணம் நடக்கலன்னா 45 வயசுக்குன்னு கஷ்டமா? அசிங்கமா? அது வேலை வரல, நடக்கலை. இந்த ஜென்மத்தை அந்த பிராப்தம் இல்லை, நடக்கலை. இந்த எல்லாமே கிடச்சிடுது. எவ்வளோ பேர் இருக்கல கல்யாணமே பண்ணிக்காம. காமராஜர் இன்றைக்கும் புகழரும். அவன் கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி குழந்தை குட்டி பற்றி நான் உட்காந்துருந்தேன். கல்விக்கு கண் கொடுத்தர் இல்லையா? அவரை நினைக்காதவா, அவர் புகழ் பேசாதவா அன்றைக்கி இருக்காளா? ஏதோ ஒரு புகழ், ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒன்று உனக்கு வரும், கிடைக்கும். ஒன்று இல்லட்டா ஒன்று. சோர்ந்து போகக்கூடாது. மனசோர்வும் மன குமுறலும் மன துக்கமும் நீக்கி மன சந்தோஷமும் மனசு உற்சாகமாக யாராவது வந்து உற்சாகப்படுத்துவா, யாராவது வந்து சந்தோஷப்படுத்துவா, யாராவது வந்து கை தூக்கி விடுவா. இல்லை, நம்மளை கை தூக்கி விட்டுக்க வேண்டியவா நம்ம தான். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்புவோம். காடு இருக்கு, அது நம்மளை இழுத்து நிமித்தி விட்டுரும். யாராவது வருவா, மனுஷ வழியத்தில் அதான் வருவா. காடை வருவார, சங்கு சக்கரம் கதை சாரங்கம் வில்லு அம்பு வேலெல்லாம் எடுத்துட்டு முருகனே வருவார். நேரம் இந்த கலியுகத்தில் அப்படிலாம் அவ்வளோதான் பார்க்க முடியுமா நம்மளால்? ஆனால் எங்கிருந்தாவது ஒரு உதவி ஓடி வரும், எங்கிருந்தாவது ஒரு செய்தி தேடி வரும், எங்கிருந்தாவது ஒரு ஆலோசனை வந்து நிற்கும். இந்த டாக்டர் போய் பாருமா, இந்த வேலை போய் பாருங்க, அங்கே ஏதோ வேலை இருக்குன்னு இது. ஆனால் இப்போது டைம் எடுத்தா இல்லை போய் பார்க்கணுமா, பார்த்தா தெரியுமான்னு தெரியல. கனவுல வரும், கனவுல இந்த ஹோட்டலில், இந்த ஆஃபீஸில், இந்த இடத்துல வரும். எப்படியாவது நம்மளை தேடி ஓடி வரும் நன்மைகளெல்லாம். அதுக்கு நம்ம இருக்க வேண்டியது அருமையான மன நிலைமை தான். முயற்சி பண்ணணும்,
அருமையான மனநிலைமையில் இருக்கேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் சோபையில் உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தால் எந்த நிலைமை வந்தாலுமே நம்மளால் அது வந்து புரிஞ்சிக்க முடியாது. நம்மளுடைய முயற்சியையும் பண்ணிட்டு மனசை அமைதியாக வச்சு போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக உதவிகள் எங்கே இருந்தாவது வரும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி நமக்கு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, பரவாயில்லையே அப்படி நமக்கு தோன்ற அளவுக்கு நமக்கு உதவிகள் தேடி ஓடி வரும். அதுதான் கடவுள், அதுதான் கடவுள். முயற்சியுடையோ இகழ்ச்சி அடையார். மனசை சந்தோஷமாக வச்சுன்னு முயற்சி பண்ணுறவளுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் குவியும். அதனால் இந்த பதிவில் வந்து மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்வு சொல்கிறேன் இல்லையா, அதனால் இதில் நான் இந்த பதிவில் உங்களோட தளத்தை நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.